ஆதி பகவன் முதற்றே உலகு வணக்கம் நேர்களே, இன்னைக்கு டிசம்பர் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. உங்களை மீண்டும் குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் இன் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் டாப் ஆஃப் தி அவர். இந்த செக்மெண்ட்டில் ஹெல்த் கேர் பற்றியான ஒரு நியூஸ் தான். எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ், இதுக்கான ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவரில் பார்க்க போகிறோம். அடுத்தது கெனடிய வளம் ஃபெட்ரல் நியூஸ்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போதைக்கு உலகம் முழுவதுமே ஒரு ஹெல்த் கிரைசிஸ் நிறையவே நடந்துகிட்ருக்கு. இந்த சுச்சுவேஷனில் கனடாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிறையா சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிங்கான சுச்சுவேஷனாக இருக்குது. இதுக்கு அஃப்கோர்ஸ் எல்லாருமே அவங்களோட பார்வையை இதுக்குள்ளே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் என்டிபி கட்சியோட தலைவர் இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அண்ட் இதுக்கு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன மாதிரி சொல்கிறாங்க, அண்ட் இது வந்து எப்படி பாதிக்கும், அண்ட் இதுக்கான ரெஸ்பான்ஸ் அவங்களோட கட்சியிலேருந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ், இது வந்து நம்மளோட இப்போ இருக்கிற ஃபெட்ரல் கவர்மெண்ட்டை என்ன மாதிரி பாதிக்கும் அப்படின்றத கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் கரன்சி செக்மெண்ட் இருக்குது. ஸோ மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்றைக்கி எப்படி இருக்குது கனடா மணி கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ், அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான வெதர் ரிப்போர்ட், நாளைக்கான வெதர் ரிப்போர்ட், நாளைக்கு வெதர் எப்படி இருக்க போகுது எல்லா மெயின் சிட்டிஸ்லேயும், அண்ட் நியூஸ் செக்மெண்ட் எப்பயும் போலவே எல்லா முக்கியமான செய்திகளையுமே அந்த செக்மெண்ட்டில் பார்க்க தான் போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்நாக்ஸ். இதில் டயக்னாஸ்டிக்ஸில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்கேன் சிஸ்டமாக இருக்குது. பட் இப்போ இருக்கிற ஒன்டாரியோவில் இருக்கிற ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயின்டாக இருக்கிறதுனால எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் வந்து டாக்டர்ஸ் ரிக்வசிஷன் கொடுத்தாலுமே நான் அர்ஜென்ட் கேஸஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்தில் எடுக்க வேண்டிய ஸ்கேன்ஸ், அதாவது 28 டேஸில் எடுக்க வேண்டிய ஸ்கேன்ஸ் வந்து 77 டேஸ் வரைக்குமே டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ஸில், காலிங்வுட் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான இடங்களில் வந்து இதுக்கான வசதியே இல்லை. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரியான லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸில் எடுக்கணும் அப்படின்னா அவங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான், பெரிய ஜிடிஏ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான் வர வேண்டிய கட்டாயத்தில் இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறதுனால இந்த ஒரு செக்டரில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒன்டாரியோட ஹெல்த் மினிஸ்டர் சில்வியா ஜோன்ஸ் அவர்கள் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனிங் சிஸ்டத்தை நோக்கி இவங்க கொடுக்குற $20 million ஃபண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்கள் மிஷின் வாங்கணும் அப்படின்ற மாதிரி போகாது. இதை வச்சு அவங்க எம்ஆர்ஐ சிஸ்டத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இவங்களோட நோக்கம். இது மிஷின் வாங்குறதா இருக்கலாம், இல்லை இன்னும் பீப்புளை வந்து ஹையர் பண்ணுற விதமாக இருக்கலாம், இல்லை இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுற விதமாக இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலும் டிசைட் பண்ணிக்கலாம். பட் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $20 million டு இம்ப்ரூவ் இந்த ஸ்கேனிங் ஃபெசிலிட்டி. ஸோ இதை பற்றி ஹெல்த் மினிஸ்டர் சில்வியா ஜோன்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம்.
especially dealing with the current pressures of the COVID-19 pandemic, combined with the current challenges of influenza and RSV. And we can't thank you enough for making an important impact on people's lives each and every day, your friends, your neighbors, your community. Today, I am very pleased to announce additional steps to improve access to care right here in South Georgian Bay and across Ontario. Our government is investing over $20 million to support the addition of 27 new MRI machines in hospitals across Ontario. This funding will allow patients, including those in small and rural communities, to receive necessary and critical diagnostic imaging closer to home. And for Collingwood General and Marine Hospital, this investment will provide the funding needed to operate your very own, very first MRI. Several other hospitals in small and rural communities across Ontario will also receive funding to operate their first MRI machine. This funding will provide closer and more convenient access to diagnostic imaging for local patients. And I don't need to tell the healthcare professionals in this room what it means to have access to that information here so that you don't have patients traveling in areas and communities that aren't always as easy to travail. With more MRI services throughout the province, patients can be diagnosed faster and, if needed, begin treatment and follow-up care even sooner. This investment is another way our government is ensuring Ontario hospitals have the funding and technology they need to continue delivering world-class care. Thank you again to Collingwood General and Marine Hospital and all hospitals across Ontario, as well as the MRI technicians and imaging professionals across Ontario for your incredible dedication to providing Ontario patients with exceptional care. Our government will continue to work with you and our health partners to ensure our healthcare workers have the tools and resources they need now and into the future, and to continue building a stronger and more convenient healthcare system centered on the needs of patients and families. Thank you. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163328500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள், அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், ஐபிடிவி, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம் பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. ரீசன்ட் டேஸாக மறுபடியும் நம்ம கேட்டுட்டு இருக்கிற நியூஸ் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அக்ராஸ் த கண்ட்ரி ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாகவும் ரொம்பவே ஓவர் ஒர்க்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதா நம்ம எல்லாருமே கேட்டுட்ருக்கோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இங்கே டொரண்டோவில் இருக்கிற சிக்கிட்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து 120% கெப்பாசிட்டியில் ரன் ஆகிட்டு இருக்குது ஐசியூ பெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 100 பிள்ளைகள் தான் அட்மிட் பண்ணக்கூடிய இடத்துல ஆல்மோஸ்ட் 120 கிட்ஸை வந்து அவங்க அட்மிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு.
இதோட அர்த்தம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாஃபிங் தான் இதோட பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஏன்னா 100 பேருக்கான அளவுக்கு தான் ஸ்டாஃபிங் அவைலபிளாக இருக்கும். ஸோ 120 சில்ட்ரன் அப்படின்றப்போ அந்த 20 பிள்ளைங்களை இந்த நர்ஸஸும் இந்த டாக்டர்ஸும் தான் சர்வீஸ் பண்ணணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் அன்சேஃப் சுச்சுவேஷன்ஸ்க்கு போகும். ஏன்னா வித்தின் த டைம் லைன் அத்தனை பிள்ளைகளை பார்க்கணும். எல்லாருமே ஐசியூ இருக்கிறதுனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஓவர் ஒர்க்ட் ஸ்டாஃப் அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டாஃபிங் ஷார்ட்டேஜ் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ இந்த அளவுக்கு ஓவர் ஒர்க்டாக இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த அளவுக்கான ஸ்டாஃப்ஸ் இல்லாத நிலைமையில் இன்னுமே டிஃபிகல்ட்டாகவும் அன்சேஃபான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸாகவும் மாறுது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எல்லாருமே இதை எப்படி சமாளிக்கிறது, இதை எப்படி நார்மலைஸ் பண்ணுறது, அதாவது ரெகுலேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான கேள்விகள் ப்ரொவின்ஷியல் லெவலில் மட்டும் இல்லை, ஃபெட்ரல் லெவல்லையுமே போயிட்டு தான் இருக்குது. இப்போது இதை பற்றி என்டிபி கட்சி, அதாவது லிபரல் கட்சிக்கு துணையாக நிற்கிற கட்சி வந்து என்டிபி, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷனை ரொம்ப சீக்கிரமே ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து சரி பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து மார்ச்சில் அக்ரி பண்ண கான்ஃபிடன்ஸ் அண்ட் சப்ளை அக்ரிமெண்ட், அதாவது 2025 வரைக்கும் ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் லிபரல் பார்ட்டிக்கு திரும்பி ரீஎலெக்ஷன் வராத மாதிரி இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த அக்ரிமெண்ட்டுக்குமே நிறைய கிளாஸஸ் இருந்துச்சு. அதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கிளாஸ் வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம். ஸோ ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கு எந்த பங்கமும் வராத வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கிளாஸை வந்து எடுத்து முன் வைக்கிறாங்க என்டிபி. ஸோ இப்போ இருக்கிற க்ரைசிஸ் வந்து நீங்கள் இம்மீடியட்டாக மேனேஜ் பண்ணலை அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிற ஆதரவை வந்து நாங்கள் வாபஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜக்மீத் சிங். இதை பற்றி அவங்க பேசுகிற அதே நிலைமை நேரத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இதுக்கு வந்து என்ன மாதிரி அவங்களோட ரிப்ளை இருக்குன்றத கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். இப்பொழுதுக்கு என்டிபியோட ஜக்மீத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த கிரைசிஸ்க்கு அப்படின்றத பார்க்கலாம். Healthcare crisis in our country. In Alberta, I visited and spoke with healthcare workers, and they shared stories of how in Calgary, at the Children's Hospital, because the demand is so high, there are trailers set up outside the Children's Hospital to deal with the excess demand. Children have died in Alberta or in BC, and in Ottawa, the Red Cross has had to be called in to children's hospitals. We are faced with a serious crisis. Parents are dealing with, and children are dealing with, agonizing wait times where having a child unable to breathe for any amount of time is heartbreaking. And that is something that parents are going through right now across the country. And we know that healthcare workers are burnt out, are pushed to the limit. These are people who care deeply about their patients, who care deeply about people, and are feeling like they're unable to do their work because they're so understaffed and under-resourced. We are at a breaking point. Things are very serious, and it's specifically for our children's hospital. Our children are at risk right now. Given how serious it is wrong that the Prime Minister of this country is not showing up to deal with this national crisis. Justin Trudeau has a responsibility to sit down with premiers and find a solution. First and foremost, that is the one thing we're calling for. It's that given how serious this is, the Prime Minister needs to show up. If I was Prime Minister, that's what I would do immediately. Meet with the premiers, look for solutions. And there's a number of things we can do. We know that the solutions are going to require making sure we increase our recruitment, so more training of frontline healthcare workers, making sure that there are more spaces available, and that's something the federal government can help with. We need to make sure that if anyone in this country has international training in healthcare, they're able to work in that field. We can't afford not to have people in our country, or we can't afford for them not to be able to work. People who are trained in their fields need to be able to work in their fields. And finally, we need to make sure there's good pay. And the federal government made some commitments. Justin Trudeau made some promises. He should follow through with those promises to make sure people get a good, decent wage when it comes to healthcare. And there's a number of additional steps we can take, but fundamentally what we're asking for is, given how serious this is, the Prime Minister needs to step up, the federal government needs to step up and deal with this crisis. We have with us today a nurse from here in Ottawa who's going to share her experiences. And I think it's really important for us to listen very carefully to Rachel Muir, who's a registered nurse
and she's going to talk about what it's been like, how serious this is for patients coming to the hospital, for herself and her colleagues, how dire the situation is here in Ottawa in healthcare. Before I get to Rachel, I'll just do it in French, and then we'll have Rachel share her story. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், 416-970-5050, www.shayalpc.com. தஞ்சை ஸ்நாக்ஸ், சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்து வித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கும். வின்னிபெகோட சவுத் சென்ட்ரல் அப்படின்ற மாநிலத்தோட எம்பி ஜிம் கேர் அவர்கள் ரீசெண்டாக இன்னைக்கு வந்து உயிரிழந்தாங்க. ஸோ இதை பற்றி ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். வின்னிபெகை பொறுத்த வரைக்கும் இதை பற்றியான டிஸ்கஷன்ஸ் நிறையவே நடந்துகிட்ருக்கு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில். அண்ட் இதை வந்து இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க. லிபரல் எம்பி அப்படின்றதுனால நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அவங்களோட இரங்கல் செய்தியும் இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். It is with enormous sadness that we heard of the passing of Jim Carr this morning. I knew he'd been sick for a while, but you can't be ready for these kinds of moments. Jim was an extraordinary man. He was incredibly thoughtful and incredibly passionate about this country, about his region, about the community, dedicated to service, dedicated to a better future for all Canadians. He was extremely pleased to be able to get his Green Prairie Economy Bill through the House just last week. He was committed to every corner of this country, contributing to a better future for everyone, and he will be missed as a colleague, he will be missed as a leader, but mostly I'm going to miss him as a friend. His legacy will be one of service, one of thoughtful leadership, one of deep and abiding passion for this country and for its people, along with a real commitment to thoughtful solutions that bring people together. He will be forever missed. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க
நல்ல நேரம். IP Gold and Silver House, தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். ரொம்ப கவலையான விஷயம்தான். வினிபெகோட எம்பி ஜிம் கார் அவர்கள் இருந்ததை பற்றி திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பேசினதை கேட்டிங்க. இவர் வந்து கடந்த சில மாதங்களாக கிட்னி ஃபெயிலியர் இந்த ஒரு பிரச்சனையில் வந்து அவதிப்பட்டு இருந்ததாகவும் இதனால தான் இன்றைக்கி அவங்க உயிரிழந்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அகேன் ரொம்ப ஒரு சோகமான விஷயம். நம்மளோட இரங்கலுமே இதோடு சேர்ந்துருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட செய்தி வந்து இந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இதுக்கான என்ன மாதிரியான ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கு வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற புஷ் வந்து NDP கட்சி வந்து முன் வச்சாங்க. அண்ட் இதுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களோட ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றதுமே ஒரு கேள்வியாக இருந்துச்சு. இதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொன்னது வந்து இப்போ இருக்கிற இந்த க்ரைசிஸ் வந்து கட்சி அண்ட் யார் ஆட்சியில் இருக்கிறாங்கன்றதுக்கும் தாண்டப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு க்ரைசிஸ். ஸோ அந்த வகையில் இப்போ இருக்கிற பெரிய ப்ரையாரிட்டி வந்து இந்த க்ரைசிஸை சீக்கிரமே சரி பண்ணணும். ஸோ ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுக்குமே ஃபண்டிங் கொடுத்து ஹெல்த் கேரை வந்து பெட்டர் ஆக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். பட் இந்த ஃபண்டிங் வச்சு உடனே எப்படி இந்த க்ரைசிஸை சரி பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொவின்ஷியலுமே வந்து ப்ராவின்ஸுமே வந்து ரொம்ப கிளியர் கட்டான பிளானிங் வந்து செஞ்சு தெரிவிக்கணும். ஏன்னா அஃப்கோர்ஸ் கொடுக்குற ஃபண்டிங் வந்து இம்மீடியட்டாக அந்த க்ரைசிஸ் வந்து ரிவீல் பண்ணணும் அண்ட் ரிலீவ் பண்ணி சீக்கிரமே சரி பண்ணணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அதுதான் எங்களோட மெயின் கோல். NDP வந்து அவங்களோட ஆதரவை வந்து வித்ட்ரா பண்ணுறதோ அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸோ வந்து செகண்டரி தான். இப்போதைக்கு பெரிய ப்ரையாரிட்டி வந்து இந்த க்ரைசிஸை சரி பண்ணணும் இம்மீடியட்டாக அப்படின்றது தான் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அகேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான பிளான்ஸ் வந்து ப்ராவின்சஸ் முன் வச்சு ஃபெட்ரல் கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஃபண்டிங் கொடுத்து இந்த க்ரைசிஸை சரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபண்டிங், காசு, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது அஃப்கோர்ஸ் இப்போ போயிட்டுருக்கிற நிலைமைப்படி நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட் 6% இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இது வந்து ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2008லேருந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஹையான இன்ஃப்ளேஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மீண்டும் ஒரு முறை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். பேங்க் ஆஃப் கேனடா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து ஹோப்ஃபுல்லி இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து குறையப்படும் அப்படின்றது தான். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் வந்து அகெயின் 2008 அப்புறம் இதுதான் ஹையஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன் கம்பேரிசன். ஸோ ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அகெயின் இன்ஃப்ளேஷனை எவ்வளோ சீக்கிரம் நார்மலைஸ் பண்ண முடியும், அந்த 2%க்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ்க்கான பெரிய காரணம். ஹோப்ஃபுல்லி இன்ஃப்ளேஷன் சீக்கிரமே சரியாகணும் தான் எதிர்பார்க்குறோம். அண்ட் இதோட இன்னொரு பரிமாறம் தான் கரன்சி கம்பேரிசன். ஒரு கண்ட்ரியோட கரன்சி ரேட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து இட் கிவ்ஸ் அன் ஐடியா இன்டூ நம்மளோட எக்கனாமி எப்படி இருக்குன்றதுக்கும் ஒரு சின்ன ஸ்னிப்பெட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கெனேடியன் கரன்சி மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணும்போது என்ன ரேட்டில் இருக்குன்றதை பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 277 இலங்கை ரூபாய், இந்தியா 62.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.73 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோஸ், சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.01 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை
பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம் பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 4163212500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. எமது சமூகத்தில் நோக்குகின்ற பலவிதமான பிரச்சனைகளை மிகவும் யதார்த்தமாக தொய்வில்லாமல் தொடர்ந்து பார்க்கக்கூடிய வகையிலே அழகாக ஒரு திரைப்படமாக தந்திருக்கின்றார். வெளிப்புற காட்சிகள் எல்லாம் மிக மிக அருமை, பாடல்கள் கூட மிக மிக அருமையாக இருந்தது. நல்ல கதை, நல்ல மியூசிக். இப்படியாப்பட்ட எங்களுடைய தயாரிப்புகளுக்கு உதவி வழங்குவது வந்து மிக முக்கியமான ஒரு விடயம். திரைப்படம் நன்றாக இருக்கிறது. எல்லாம் அந்த காட்சி அமைப்புகள் எல்லாம் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. யார் அது புதுசா? இப்போதானே சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. ஸோ ஒருத்தி 2 படத்தோட அடுத்த ஸ்க்ரீனிங் டிசம்பர் 18ஆம் தேதி சண்டே 2 மணிக்கு உட்சைட் சினிமாஸ், ஸ்கார்பரோவில் இருக்கிற உட்சைட் சினிமாஸில் நடக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒருத்தி 2ஓட படம் டிசம்பர் 18th சண்டே 2 PM அட் ஸ்கார்பரோ உட்சைட் சினிமாஸில் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனிங் நடக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு செய்தி, நிறைய பேரை படிக்கிறவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு செய்தி. ரீசெண்டாக லாஸ்ட் வீக் ஒன்டாரியோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து ஸ்கார்பரோ ரூஜ் பார்க்கோட MPP விஜய் தனிகாச்சலம் அவர்கள் இவங்க வந்து ஒரு முக்கியமான பர்சனை ஹானர் பண்ணாங்க. வரதா சண்முகநாதன் இவங்களோட ஒரு பெரிய சாதனை அப்படின்னு பார்க்கலாம். இந்த வயசில் அவங்க வந்து மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க யார்க் யூனிவர்சிட்டியிலேருந்து. ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்து இவங்க வந்து இந்த ஒரு சாதனை பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். ஸோ இது வந்து பர்சிவியரன்ஸ் அண்ட் ஒரு மனுஷனோட ஸ்ட்ராங்கான பிலீஃப் சிஸ்டம் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணால் எதுவுமே சாத்தியம் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை பற்றியான நடந்த இந்த நிகழ்வு, லாஸ்ட் வீக் நடந்த இந்த நிகழ்வு வந்து பார்க்கலாம். It is my honor to welcome Ms. Varada Lakshmi Shanmuganathan Amma to the Ontario Legislature today. At the age of 87, Varadamma has earned the distinction of being the oldest person to graduate with a master's degree from York University and is one of the oldest women to earn a graduate degree in all of Canada. To add, Mr. Speaker, this is her second master's degree. She began her academic journey at the University of Madras in India, where she completed her undergraduate degree. She later also earned a diploma in education from University of Ceylon. She earned her first master's degree from the University of London, where she was in her 50s. She immigrated to Canada in 2004 and dedicated to make her dream come true when she learned that York University offers
Canadian seniors over the age of 60 with waived tuition fees. Despite the pandemic and the challenges it posed to learning, she persevered and put the difficulties aside and powered through it all. Mr. Speaker, this woman is sitting in front of us today in the legislature is an inspiration to us all, to all the young people who are just beginning their academic career. She reminds us that learning is a lifelong journey. I want to congratulate Varadamma for lifelong commitment to education. Thank you, Mr. Speaker. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ் சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. தஞ்சை ஸ்நாக்ஸ் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்து வித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கும். மெசஸாகா லேக்ஷோர் பகுதியில் பை எலெக்ஷன் இன்றைக்கி மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் இந்த எலெக்ஷனோட ஒரு முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் கட்சியோட புது தலைவர் இவர் வந்து எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு பை எலெக்ஷன் ஒரு செக்டாருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி லிபரல் கட்சி தான் எம்பி இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டதுனால இந்த பை எலெக்ஷன் நடக்குது. ஸோ அகெயின் இங்கே வந்து ஒரு ரொம்ப ஒரு டைட் வார் நடந்துகிட்டு இருக்குது லிபரல் கட்சிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ அகெயின் வெயிட் பண்ணி பார்ப்போம், நாளைக்கு தெரிஞ்சிடும் இதில் வந்து மீண்டும் லிபரல் ஜெயிச்சு அவங்க வந்து நிலைநாட்டுறாங்களா இல்லை கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து இந்த பகுதியை வந்து எடுத்துக்கிறாங்களா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். அகேன் இது வந்து மெசஸாகாவில் லேக் ஷோர் பகுதியோட பை எலெக்ஷன் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு இதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரியான நிறைய செய்திகள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்த் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசிட்டோம். சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற க்ரைசிஸ் ரொம்ப முக்கியமாக இப்போ ஹாலிடே சீசனில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படுற அண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் அப்படின்னா பிள்ளைகள் இவங்களோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இல்னஸஸ் ஏதாவது கோல்ட் ஒரு சைனஸ் சிம்டம்ஸ் இருந்தால் ரொம்ப ஏர்லியானாக இதை வந்து மேனேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சின்ன குழந்தைகள் இருக்கிற வீடுகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இப்போதைக்கு இருக்கிற பெரிய ஸ்ட்ரெஸ்ஸர் வந்து த 3 tier ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இல்னஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. RSV, கோவிட் அண்ட் த ஃப்ளூ. இந்த 3 மெயினான வைரஸஸ் தான் இப்போதைக்கு சிஸ்டத்தில் இருக்குது. அண்ட் இதனால் வரக்கூடிய பாதிப்புகள்னால தான் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இல்னஸஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகெயின் ரொம்ப ஏர்லியானே இதை வந்து இந்த மாதிரியான இல்னஸஸை வந்து சீக்கிரமே கண்டுபிடிச்சு அதுக்கான தேவையான மருந்துகள் வந்து இம்மீடியட்டாக நம்ம வந்து நம்மளோட ஹெல்த் கேர் கிளினிக்ஸ், அதாவது நம்மளோட ப்ரைமரி ஃபிசிஷியன் இவங்க மூலமாகவே இதுக்கான ரெமெடியலை வந்து இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணோம்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இன்னும் 2 வாரம் இந்த டைம் வந்து இன்னும் ரொம்ப குரூஷியல். ஏன்னா யூஸ்வலாகவே இந்த டைமில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாஃபிங் இருக்கும். ஸோ அகெயின் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். பார்க்கலாம், ஹோப்ஃபுல்லி இந்த க்ரைசிஸ் சீக்கிரமே நிறைவுக்கு வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம்.
ஸோ நம்மளோட அடுத்த செக்மெண்ட் வெதர் ரிப்போர்ட். இப்போதைக்கு டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து -3. நாளைக்கு என்ன மாதிரியான வெதர் இருக்கும் ஒரு மெயின் சிட்டிலையும் அப்படின்றத பார்க்கலாம். அகேன் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் த வின்டர். டிசம்பர்னாலே வின்டர் வந்துருச்சுன்னு தான் எதிர்பார்ப்போம். பட் ஒஃபிஷியலாக வின்டர் வந்து அரைவ் ஆகிறது வந்து டிசம்பர் 21. ஸோ இன்றைக்கி டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் மாட்ரேட்டான ஒரு கோல்ட்னஸ் இருந்துச்சு. நேற்று ஸ்னோ இருந்தது. ஸோ நாளைக்கு என்ன மாதிரியான வெதர் மற்ற சிட்டிஸ்லேயுமே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°8°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°6°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°13°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°3°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°8°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°1°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°5°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 2°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°1°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. இருபது வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பெறத்தில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு, காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா, 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. கோவிடை பொறுத்த வரைக்கும் கோவிட் இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற ஒரு பெரிய ஆன்டிவைரல் மெடிக்கேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாக்ஸ்லோவிட் அப்படின்ற இந்த மெடிக்கேஷன் தான். ஸோ யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, கோவிட் கிளினிக்ஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட பாசிட்டிவ் கோவிட் டெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆர் சிம்டம்ஸ் இருந்தாலே, இஃப் யூர் வித்தின் தி ரிஸ்க் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஆன்டிவைரல் ட்ரக்கை வந்து இம்மீடியட்டாக கொடுத்து எஃபெக்ட்ஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெடிகேட் பண்ணலாம் அப்படின்றது கொஞ்ச நாளாகவே நடந்துகிட்ருக்கிற ஒரு கோவிடுக்கு வந்து அவங்க கொடுத்துட்ருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இதை வந்து அடுத்த லெவலில் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, பாக்ஸ்லோவிட் வந்து ஃபார்மசிஸ்லேயும் டிஸ்பென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பட் அஃப்கோர்ஸ் இதுக்கான சில க்ரைட்டீரியா வச்சுருக்கிறாங்க. பட் இந்த க்ரைட்டீரியாவில் வந்து நீங்கள் செக் ஆஃப் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பிளாக்ஸோவிடை வந்து ஃபார்மசிஸ்லேருந்தே வாங்கி இந்த ஆன்டிவைரல் மாத்திரையை வந்து வாங்கி நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த கோவிட் வர இன்னும் எக்ஸ்ட்ரீமான எந்த எஃபெக்ட்ஸும்லேருந்து இல்லாமல் நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன இதுக்கான தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈதர் பிசிஆர் இல்லைனா ஹோம் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு ப்ரூஃப் வேணும். அண்ட் உங்களோட இந்த சிம்டம்ஸ் வந்து ஷுட் ஹவ் ஸ்டார்டட் வித் இன் த பாஸ்ட் 5 days. ஸோ கடந்த 5 நாட்களுக்குள்ளே இந்த சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிருந்தா நீங்கள் வந்து இந்த பாக்ஸ்லோவிட் மாத்திரை வந்து வாங்கிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் இந்த பேஷண்ட்ஸ் வந்து 60+ ஏஜ் குரூப்பில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 18+ இருந்தாலுமே இம்யூனோ கம்ப்ரைஸ்ட் பாப்புலேஷனாக இருக்கணும். அதாவது அவங்களுக்கு வேறு ஏதாவது இம்யூனோ கம்ப்ரைஸ் பண்ணக்கூடிய டயக்னோசிஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா
கோவிட்னால ரொம்ப மோசமான பாதிப்புகள் வரக்கூடிய கோமொபிலிட்டிஸ், அதாவது டயபிட்டிஸோ இல்லை கேன்சரோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பாஸ்ட் 5 டேஸ்க்குள்ளே கோவிட் தொற்று வந்துருந்துச்சுன்னா இந்த ஆன்டிவைரல் மெடிக்கேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மசிஸில் உங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அண்ட் இது வந்து அட் நோ காஸ்ட். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் கிளினிக் போய் எடுக்கிற மாதிரி தான் இந்த ஃபார்மசி மூலமாகவும் எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரெயின்டாக இருக்கிறதுனால இந்த பேஷண்ட்ஸையும் அவங்க வந்து டீல் பண்ணணுன்ற அவசியம் இல்லாமல் இது வந்து ஃபார்மசிலே அவங்களை மெட்டிகேட் பண்ணக்கூடிய நிலைமைன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வெரி வெல்கமிங். பட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு வாலண்டியரிங் சர்வீஸ். அதாவது ஃபார்மசிஸ் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு முன் வரும்போது தான் இதை எடுத்துக்க முடியும். ஸோ எத்தனை ஃபார்மசி வந்து இந்த ஒரு சிஸ்டத்துக்கு முன் வராங்க அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசியில் இந்த சர்வீஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை போயோ கேட்டுக்கலாம். அண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கான தேவை டைமில் நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்கள்ட்ட போய் இந்த மருந்து எடுத்து கோவிட் தொற்று வந்து ரொம்ப ஜாஸ்தி எஃபெக்ட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக தான் இதை நம்ம பார்க்கணும். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி இன்றைக்கி பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் பாலிசி நிறைய பேர் இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்பெசிஃபிக்கில் வந்து நம்மளோட ஹோம் இன்சூரன்ஸ் வந்து நம்மளை கவர் பண்ணுமா? ஃபார் காட் ஃபர்பிட் ஏதாவது ஒரு கெட்ட சம்பவம் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற போது, வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணும்போது நடந்துச்சுன்னா அப்போது இந்த உங்களோட ஹோம் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து உங்களை கவர் பண்ணுமா அப்படின்ற கேள்வி வந்து இப்போ புதுசாக கொண்டு வரப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஹோம் இன்சூரன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுக்கான பதில் ரொம்ப நேரடியாக இல்லை. சில பாலிசிகள் சில கேவியட்ஸ் வச்சுருக்குறாங்க கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான கவரேஜ் அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை. அண்ட் நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் வீட்டில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறையவே இருக்கிறதுனால டிரெக்டாக எல்லாருக்கும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பதில் இல்லை. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தரோட ஒர்க் நீட்ஸை பொறுத்து தான் இதுக்கான பதில் இருக்கும். பட் கேட்குறது தப்பு இல்லை. ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் தான் நடந்ததுக்கப்புறம் இதை பேக் ட்ராக் பண்ணி இதுக்கான இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்ற பதில் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை கொண்டு போய் விடும். ஸோ இந்த கேள்வி வந்து கேளுங்க அப்படின்ட்டு இப்போ உள்ள ரெக்கமெண்டேஷன் இருக்குது. ஏன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக முன் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு. ஹோப்ஃபுல்லி ப்ரீமியம் இன்க்ரீஸ் இல்லாமையே நம்மளோட கவரேஜ் பெட்டராக இருக்கணும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. பட் இது ஒரு முக்கியமான தகவல். நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு என்னென்ன கவரேஜ் இருக்குது, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் அந்த கவரேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அடுத்த சில வாரங்களில் இந்த கேள்வியை நீங்களும் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரியான நிறைய செய்திகள் நடந்துக்கிட்டே இருக்குது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும், கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராவின்ஸ்லேயுமே. ஸோ இந்த மற்ற செய்திகளையுமே நம்மளோட இந்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். துப்பாக்கிகள் தொடர்புடைய வன்முறை குற்றங்கள் குறைந்துள்ளதாக கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. 2020 ஆண்டுக்கும் 2021 ஆண்டுக்கும் இடையில் துப்பாக்கிகள் தொடர்புடைய வன்முறை குற்றங்கள் 5% குறைந்திருக்கிறது.
புதிதாக வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின் மூலம் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. பொதுவாக வன்முறை குற்றங்கள் 4% அதிகரித்துள்ளன. ஆனால் டொரண்டோ உட்பட நகரப்புறங்களில் துப்பாக்கி தொடர்பான குற்றங்கள் குறைந்ததால் அது துப்பாக்கி வன்முறை குற்றங்கள் குறைய வழிவகுத்துள்ளது. டொரண்டோவில் துப்பாக்கி தொடர்பான குற்றங்களின் விகிதம் முந்தைய ஆண்டை விட 2021 22% குறைவாக இருந்தது. ஆனாலும் நாடு முழுவதும் துப்பாக்கி தொடர்பான வன்முறை குற்றங்களின் விகிதம் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்ததை விட 25% அதிகமாக இருந்தது. லிபரல் அரசாங்கத்துடன் கொண்டுள்ள ஒப்பந்தத்தை விலக்கிக் கொள்ள தயாராக உள்ளதாக NDP தலைவர் அச்சுறுத்தியுள்ளார். சுகாதார பாதுகாப்பு நெருக்கடியை தீர்க்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் லிபரல் அரசாங்கத்துடன் கையொப்பமிட்ட ஒப்பந்தத்தில் இருந்து விலக தயாராக உள்ளதாக ஜாக்மீட் சிங் இன்று தெரிவித்துள்ளார். சுகாதார பாதுகாப்பு குறித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எங்கள் ஆதரவை திரும்பப் பெறுவதற்கான உரிமை எங்களுக்கு உள்ளது என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சிங் கூறியிருக்கின்றார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மாகாண பிராந்திய முதல்வர்களை சந்தித்து சுகாதார பாதுகாப்பு நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும் என தான் விரும்புவதாக சிங் கூறியுள்ளார். லிபரல் அரசாங்கத்துக்கும் NDP கட்சிக்கும் இடையில் கடந்த மார்ச் மாதம் ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டது. 2025 ஆண்டுக்குள் மீண்டும் தேர்தல் நடைபெறுவதை தவிர்ப்பதற்காக முக்கிய வாக்களிப்புகளில் சிறுபான்மை அரசாங்கத்துக்கு NDP ஆதரவளிக்க இந்த ஒப்பந்தம் உறுதியளிக்கிறது. இந்த நிலையில் சுகாதார பாதுகாப்புக்காக மாகாணங்களுக்கு அதிக பணத்தை வழங்க தயாராக இருப்பதாக பிரதமர் ட்ரூடோ இன்று கூறியுள்ளார். வாடகை குடியிருப்பாளர்கள் இன்று முதல் $500 வாடகை உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும். இன்று முதல் தகுதியுடையவர்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய முடியும் என CRA அறிவித்திருக்கிறது. இந்த உதவித்தொகை ஒருமுறை கொடுப்பனவாக வழங்கப்பட உள்ளது. NDP லிபரல் ஆதரவு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த வாக்குறுதி வழங்கப்பட்டது. இதற்கான திட்டம் கடந்த மாதம் சட்டமூலமானது. வரியில்லாத இந்த உதவித்தொகையை பெற விரும்புபவர்களின் விண்ணப்பங்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். கனடா நோக்கி வீசும் புயல் காரணமாக 4 மாகாணங்கள் பாதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் தெற்கு சஸ்கேச்சுவான், மனிடோபா ஆகிய மாகாணங்களின் சில பகுதிகளில் பனிப்புயல்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் தென்கிழக்கு சஸ்கேச்சுவான், தெற்கு மனிடோபாவை மட்டுமே பாதிக்கும் என சுற்றுச்சூழல் கனடாவின் வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். இந்த புயல் தெற்கு மனிடோபாவில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் கூறப்படுகிறது. இந்த 2 மாகாணங்களும் ஏற்கனவே பனிப்பொழிவை எதிர்கொள்ளும் நிலையில் இந்த புயல் நாளை இரவு முதல் புதன்கிழமை வரை தொடர்ந்தும் பனிப்பொழிவை அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. இந்த புயல் வார இறுதியில் கிழக்கு ஒன்டாரியோவின் சில பகுதிகளை தாக்க வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது. இந்த புயல் காரணமாக வடமேற்கு ஒன்டாரியோ, தெற்கு ஒன்டாரியோவின் சில பகுதிகள், கியூபெக் ஆகிய இடங்களில் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ரஷ்யா, ஈரான், மியான்மர் ஆட்சியாளர்கள் மீது கனடா புதிய தடைகளை விதித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் மெலனி ஜாலி இந்த தடைகளை அறிவித்திருக்கின்றார். ரஷ்யா, ஈரான், மியான்மர் ஆகிய நாடுகளில் மனித உரிமை மீறல்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் மீது கனடா இந்த நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜாலி அறிவித்துள்ளார். மனித உரிமை மீறல்களுக்கு உடந்தையாக இருக்கும் மொத்தம் 67 தனிநபர்கள், 9 நிறுவனங்கள் மீது இந்த தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அனைத்து மக்களின் அடிப்படை உரிமைகளும் சுதந்திரங்களும் மதிக்கப்பட வேண்டும் என இந்த தடைகளை அறிவித்து வெளியிட்ட அறிக்கையில் அமைச்சர் கூறியிருக்கின்றார். லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஜிம் கார் காலமானார். வினிபெக் சவுத் சென்ட்ரல் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான அவர் தனது இல்லத்தில் காலமானார். 71 வயதான அவர் மரணத்தை வினிபெக் நாடாளுமன்ற உறுப்பினரான கெவின் லாமரெக்ஸ் நாடாளுமன்றத்தில் இன்று அறிவித்தார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து அவரது மறைவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு கணம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதையடுத்து இன்றைய சபை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டன. 2015 முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கார் இம்முறை 3வது முறையாக தேர்தலில் வெற்றி பெற்றார். அவர் 2019ஆம் ஆண்டு முதல் சிறுநீரக செயலிழப்பு நோயினால் பாதிக்கப்பட்டு வந்தவராவார். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸரின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் இன்றைக்கி நிறைய முக்கியமான செய்திகள் பற்றி பார்த்தோம், ஆராய்ஞ்சோம், பேசினோம். ஸோ அது இன்றைக்கான நிலவரம் மட்டும்தான். நாளைக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் நடக்கும். ஸோ அதை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எங்களோட இணைந்திருங்க. மீண்டும் நாளைக்கு 9 மணிக்கு எங்களோட இணைந்து நாளைக்கான செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இன்றைக்கி செய்திகள் இதோட நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அகேன் எங்களோட 9 o'clock இணைந்திருங்க. பட் அது வரைக்கும் இன்னைக்கு நிறைவுக்கு வருகிறோம். நன்றி, வணக்கம்.